நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஜோடி சீசன் 6 சுட்டி ஜோடியான ரஃபீக் கேப்ரியல்லா ரெட்ரோ சுற்றில் தங்களது திறமையை நிரூபிக்க விடாமுயற்சியுடன் தங்களது நடனத்தை மெருகேற்றிக் கொண்டிருந்தனர். இவர்களது நடனம் நடுவர்களை வியக்க வைத்து இவர்களுக்கு அதிக மதிப்பெண்களை பெற்றுத்தர காரணமாக அமையுமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். டே ரஃபீக், என்னடா ஆட போறோம் இந்த ரெட்ரோ ரவுண்ட்ல? அந்த பீரியட்ல நம்ம பிறந்தது கூட இல்ல. ரொம்ப பயமா இருக்குடா. இதுக்கெல்லாம் ஏன் பயப்படுற? நம்ம கிட்ட எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? யார் இருக்காங்க? வானிலே தேனிலா ஆடுதே பாடுதே வானம்பாடி ஆகலாமா மேகமே காதலின் ஊஞ்சலாய் ஆனதே நாமும் கொஞ்சம் ஆடலாமா வானிலே தேனிலா ஆடுதே பாடுதே வானம்பாடி ஆகலாமா. வானம் பாடும் பாடல் நானும் கேட்கிறேன், வாசப்பூவை கையில் அள்ளி பார்க்கிறேன். ஆசை பூந்தோட்டமே பேசும் பூவே வானம் தாராட்டு தேவா. மைவிழி பைங்கிழி மன்னவன் பூங்குடி மார்பிலே, மைவிழி பைங்கிழி மன்னவன் பூங்குடி மார்பிலே தேவனே சூடுவா. மேகமே காதலின் ஊஞ்சலாயானதே நாமும் கொஞ்சம் ஆடலாமா. வானிலே தேனிலா ஆடுதே பாடுதே வானம் பாடி ஆடலாமா. வாவ், சூப்பர்டா. இரு இரு, இதுக்கே சூப்பர்னு சொல்லிட்ட, இன்னும் இருக்கு. ரத்தரா 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 ரத்தரா. ஒத்தடி ஒத்தடி ஓரமா ஒத்தடி அம்மடி, எட்டடி துள்ளினா பத்தடி பாயுமே நம்மடி. பட்டணா அறிஞ்ச போக்கிரி அடிப்பட்டியா தெரிஞ்ச பக்கிரி, அட என்னோட மோதாம வாமா பாப்பமா ஆடி பாப்பமா வேட்டுத்தான் போட்டுத்தான் பாப்பமா, அட வாமா பாப்பமா ஆடி பாப்பமா வேட்டுத்தான் போட்டுத்தான் பாப்பமா. ஒத்தடி ஒத்தடி ஓரமா ஒத்தடி அம்மடி. சக்கர கட்டியே சந்தன தொட்டியே அஞ்சாத சிங்கம் நான் நடி. ஒத்தடி ஒத்தடி ஓரமா ஒத்தடி அம்மடி, எட்டடி துள்ளினா பத்தடி பாயுமே நம்மடி. அப்போ இந்த ரெட்ரோ ரவுண்ட்ல கலக்குறோம். ரஃபீக் அண்ட் கேப்ரியல் சூப்பரா ஆடி இருக்கீங்க. பட் என்னோட ஜட்ஜஸ் கிட்ட கேட்கலாம். ஃபர்ஸ்ட் ரம்யா மேம் கிட்ட கேட்கலாம். எங்க கிட்ட எல்லாம் கேக்குறது, அவங்களா சூப்பர்றாங்க, அப்புறம் ரெட்ரோ ரவுண்ட்ல நாங்க தான் கலக்கிட்டோம்ன்றாங்க. அப்ப நாங்க எதுக்குயா? சீரியஸா எடுத்துக்க என்ன வேண்டாம் ரஃபீக், இப்ப நாங்க எதுக்கு இங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம்? யோ ஓவரா சீன் போடாத. சூப்பர்.
மேம். வெரி நைஸ், வெரி நைஸ். நல்லா இருந்துச்சு. இதுதான் கம்ப்ளீட்டா இவ்ளோ சந்தோஷமா வெரி நைஸ்னு சொல்றதுக்கே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நைஸ் பெர்ஃபார்மன்ஸ். Thank you மேம். Gabriel, one small mistake என்னன்னா, I know you're doing your 9th, you're a small girl. இந்த சாங்க்கு அந்த எக்ஸ்பிரஷன், இந்த சாங்ல கியூட்டா ஸ்மைல் பண்ணிட்டு பண்ணது வந்து லுக் கியூட், பட் இந்த சாங்க்கு ஏத்த மாதிரி எக்ஸ்பிரஷன் இல்ல. ஸோ இந்த சாங்க்கு ஏத்த நீங்க எடுத்திருக்கிற அந்த சாங்ஸ்க்கு ஏத்த மாதிரி எக்ஸ்பிரஷன்ஸையும் மாத்தணும். அண்டர்ஸ்டாண்ட்? ஜஸ்ட் சிம்பிள் கியூட் ஸ்மைல் will not work with all இது. ரெண்டு பேரும் இன்னும் ரொமான்ஸ் கிமான்ஸ்லாம் வேற பண்ண போறீங்க, அதுக்கு இந்த மாதிரி கியூட்டாலாம் ஸ்மைல் பண்ணிட்டு இருந்தா ஒர்க் அவுட் ஆகுது. என்ன ரஃபீக் கரெக்ட் பண்றது இல்லையா? பண்றேன். ஃபாலோ ரஃபீக்ஸ் எக்ஸ்பிரஷன். அந்த மாதிரி அந்த பிரைட்னஸ் அந்த வைல்ட்னஸ் வரும் அந்த சாங்க்கு ஏத்த மாதிரி கொடுக்கணும். அப்படி இருந்தா it would be a complete performance. Very nice. Thank you. Keep it up. Thank you மேம். And Radha ma'am. ரஃபீக், எஸ் மேம். எங்கூட வீட்டுக்கு வாங்கம்மா. என் பையனுக்கு இந்த மாதிரி சுறுசுறுப்பா டான்ஸ் சொல்லி கொடு. ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நல்லான்னா இதைத்தான் நான் எதிர்பார்த்து வந்தேன். இந்த ஸ்டேஜில் எதுவுமே வைக்கலை, அதை பண்ணலை, இதை வைக்கலை, எதுவுமே வைக்க. நீங்கள் ரெண்டு பேரும் ஃபுல் பேக் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் சாங்கு அம்பிகாக்காவும் கமல் சாரும். ஆமாம் மேம். புரியுதா? எனக்கு அக்கா அதில் முதல் தடவையாக ஷார்ட்ஸ் ஃப்ராக் எல்லாம் போட்டு ரொம்ப க்யூட்டாக இருக்கும், குட்டி கேப் எல்லாம் வச்சு ஆடிட்டு இருப்பாங்க. ரொம்ப நல்லா இருக்கும் அந்த சாங், எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் அசத்திட்டீங்க. தேங்க்யூ. ஓகே. அப்புறம் குட்டி கப்ரலா, நீங்கள் வந்து மூமெண்ட்ஸ் எல்லாமே அவங்களோட சேர்ந்து அவருக்கு நான் ஒரு 100% சொன்னீங்கன்னா நீங்கள் 98 கிட்ட வந்துட்டீங்க. ஓகே, நீங்கள் ஒன்லி ஃபேஸ் இவங்க சொன்ன மாதிரி சாங்குக்கு தகுந்த மாதிரி அந்த ஃபேஸில் எக்ஸ்ப்ரெஷன்ஸு கொஞ்சம் நாட்டி, கொஞ்சம் யூனோ ஏஜ் கம்மியாக இருக்கலாம், பட் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணும்போது நம்ம சாங்குக்கு தகுந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணி ஃபேஸ் மட்டும் தான் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் இன்னும் கொஞ்சம் ஃபேஸில் ஆக்டிவாக இருந்துட்டிங்கன்னா போதும். ஸோ ரெண்டு பேரும் நீங்கள் ஒரு வாட்டி ஆடும்போது நீங்கள் நின்று பாருங்கள், அப்போ இவர் ஃபேஸ் போகிறதும் அவரே கொஞ்சம் இதாக எடுத்துக்கோங்க. அப்புறம் இவங்களுக்கு ஏதாவது இருந்தேன்னா நான் இப்படி எக்ஸ்பிரஷன் கொடுக்கும்போது நீங்கள் இப்படி பண்ணுங்கன்னு சொல்லி கரெக்ட் பண்ணி ஆடிச்சிங்கன்னா அசத்தல். இதுதான் வேணும். தேங்க்யூ மேம். என்னங்க பயப்படணுங்க இல்லை? சின்ன பசங்க கலக்க. தேங்க்யூ. சூப்பர்.